அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக். என்னென்னா, விளையாட்டு முக்கியம் இல்லையா? அப்படி முக்கியம்னா ஏன் முக்கியம் விளையாட்டு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்லேயும் சரி, நம்ம படிக்கிறப்பவும் சரி, நம்ம பிள்ளைங்க படிக்கிறப்பவும் சரி, ஒழுங்காக விளையாடாத படி இப்படி சொல்லி தான் இப்போ நிறைய பேர் நம்மளையும் வளர்த்தாங்க. நம்மளும் இப்படி தான் வளர்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு பிள்ளைங்க விளையாடாத படித்தா தான் முன்னேற முடியும், படித்தா தான் சாதிக்க முடியும், படித்தா தான் வேலை பார்க்க முடியும், படித்தா தான் சம்பாதிக்க முடியும், இப்படியே சொல்லி வளர்த்துட்டோம். ஆனால் இதை படிப்புக்கு ஈக்குவலான ஒரு இது இருக்குன்னா, படிப்புக்கு ஈக்குவலாக படிப்பு தரக்கூடிய எல்லாத்தையுமே அதோட அதிகமாகவே தரக்கூடிய ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது விளையாட்டு ரொம்பவே முக்கியம். அதனால தான் அப்போவே இருந்த ஸ்கூல்லையுமே அவ்வளோ எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் காமனாக பிடின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அதை யாருமே பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. யூஸ் பண்ணிக்கிற ஸ்கூலில் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிற பசங்க நல்லபடியாக அந்த விளையாட்டில் முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. இது எதுக்கு விளையாட்டு அவ்வளோ முக்கியம்? என்ன நீங்கள் விளையாடுறது போய் முக்கியம்னு சொல்கிறீங்க, படிக்கிறது முக்கியம் இல்லையான்னு சொல்லி கேட்டால், படிக்கிறது முக்கியம்தான். அது எல்லாத்துக்கும் வராது. ஆனால் விளையாட்டுன்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டு பிடிக்க தான் செய்யும். அதனால் அது ஒரு விளையாட்டுன்ற ஒரு திறமையை வளர்த்துக்கணும். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை தெரிஞ்சு அவங்கள வளர்த்துக்க விடணும் நம்ம பெற்றவங்க பிள்ளைங்களை. அப்படி விட்டு அந்த விளையாட்டில் அவன் திறமையை வளர்த்துட்டு அது மூலமாக எல்லாமே கிடைக்கும். படிப்பில் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே அது சொல்லப்போனால் அதோட ஒரு பங்கு கூடுதலாகவே கிடைக்கிது. அப்படி என்ன கூடுதலாக கிடைக்குன்னு சொல்லினா நிறைய சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா படித்தா தான் ஒழுக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, முக்கியமாக படிப்பை விட இப்போ என்ன நாட்டில் படிக்காமல் இருக்காங்களா? ஒழுக்கம்லாம் எங்கே போச்சு? உடனே சொல்லலாம் நீங்கள் விளையாடுறவங்களாம் ஒழுக்கம் எங்கே போச்சு அப்படி கிடையாது. விளையாட்டுன்ற ஒரு விஷயம் அது என்ன சொல்கிறது, ஒரு சுய ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு படிப்பை விட விளையாட்டு பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக ஒரு இந்த விளையாட்டில் முக்கியமானது என்னென்னு சொல்லி கேட்டால், அவனுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும். இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு கிரவுண்டுக்கு போகணும், இத்தனை மணிக்கு ஒர்க் அவுட் இத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், முடிச்சு வரணும், அடுத்து ஸ்கூல் போகணும், அடுத்து ஈவினிங் இந்த டைம் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கேன். அந்த ஷெட்யூல் அவன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவான். ஒழுக்கன்றது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனாலே பங்க்சுவாலிட்டியிலேருந்து தான். பங்க்சுவாலிட்டியும் கரெக்டாக கீப்பப் பண்ணான்னா அவனோட ஷெட்யூல் அவன் கரெக்டாக கீப்பப் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போ ஒழுக்கம், ஒரு சுய ஒழுக்கம் அதுக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சுய ஒழுக்கம் படிப்பை விடவும் விளையாட்டில் இருந்து தான் முக்கியமாக ஆரம்பிக்குது. சரியா? இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னா உடம்பு ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் விளையாட்டுன்றது விளையாட்டு திறமை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடலில் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக, உடலை வலிமைப்படுத்துறதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி காலையிலே சோம்பல் பிடிக்காமல் சீக்கிரம் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி வார்ம் அப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டு அது அவன் ஷெட்யூல்லே வந்துடும். அப்போ அப்படி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறதுனால மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. படிக்கிறவனுக்கு புக்கை கண்டா மன உளைச்சல், வேலைக்கு போகிறவனுக்கு ஆஃபீஸரை கண்டா மன உளைச்சல், உயரதிகாரி கண்டா மன உளைச்சல், வீட்டுக்கு வர பாதியத்துக்கு பொண்டாட்டி கண்டா மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் எல்லாம் தீர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா விளையாட்டு. நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடும்போது மனசு ஃப்ரீ ஆகும். அந்த டைமில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோடு விளையாடும்போது ரிலாக்ஸ் ஆகிரும். ஒன்று தன்னம்பிக்கை. இப்போ விளையாட்டில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு யுக்தி விளையாட்டிலேருந்து கிடைக்கும். நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தனுக்கு என்றைக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பாருங்கள், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இருக்கும். அது அது விளையாட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும். படிப்பை விட விளையாட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குழு விளையாட்டுகள் விளையாட, கபடியாக இருக்கட்டும், வாலிபால், கொக்கோ, இந்த மாதிரி குழு விளையாட்டுகள்லாம் விளையாடணும், கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் விளையாடுறப்போ அது மறுபடியும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் அந்த விளையாட்டில் என்ன செய்கிறோம், இப்போ கபடியிலலாம் ஒத்தைக்கு ஒருத்தன் விளையாடி ஒன்றும் செய்ய முடியாது. அதை 7 பேரும் ஒற்றுமையாக விளையாடினா மட்டும்தான் அந்த விளையாட்டை ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஒற்றுமைத்தன்மையை வளர்க்கறதுக்கு விளையாட்டிலேருந்து தான் விளையாட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு ஃபோக்கஸ்ட் மைண்டாக இருப்பாங்க. ஒரு கவனம் என்ன இப்போ கோல் போட்டான்னா அவன் கோலோட மைண்டில் தான் இருப்பான். கோலை எப்படி போட்டால் எப்படி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரே கான்சியஸில் இருப்பான். அதே கான்சியஸ் அவனுக்கு படிப்புலேயும் வரும். அப்போ ஸ்போர்ட்ஸில் எந்த அளவு இன்வால்வ்டாக இருக்கணும் அதே அளவு அவனுக்கு மைண்டு ஷார்ப்னஸாக இருக்கும், ஃபோக்கஸ் மைண்டாக இருப்பான். அதுக்கப்புறம் எப்போவும் நம்மளை பிஸியாகவே வச்சிட்ருக்கிறப்போ, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு காலையில் எந்திரிச்சா விளையாட போகிறான், அடுத்து போயிட்டு வந்தோன்னே ஸ்கூலுக்கு போகணும், இதுக்கு இடையில அவனுக்கு டைமே இருக்காது. இருக்கிற டைம் ஃபுல்லாக அவனை பிஸியாகவே வச்சிட்ருக்கிறப்போ அவன்
தவறான பழக்க வழக்கத்தில் போக மாட்டான். தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்றைக்குமே அவன் கூட இருக்க பழக்க வழக்கம் எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டான மற்ற பசங்களோட தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ அந்த மற்ற பசங்களும் எப்படி இருப்பான், அவன் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்டுனா ஸ்போர்ட்ஸ் மைண்டடாக இருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட தான் இருப்பான். அப்போ அவன் முடிஞ்ச மேக்ஸிமம், ஏன்னா எல்லாத்துலேயுமே தப்பு ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் போகும்போது அவனோட சுற்று வட்டாரம் எல்லாமே அதுக்கு ஏற்றவங்களாக இருப்பான். அப்போ அவனோட அந்த தப்பான பழக்க வழக்கங்களில் யூஸ் பண்ணாத மாதிரி இருப்பான். தப்பான நண்பர்களை தேர்ந்தெடுக்க மாட்டான். அவனோட என்னது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று அவன் பழகிற சுற்று வட்டாரம் அவனை ஒரு நல்ல நிலைமையிலேயே வச்சுக்கும். இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்டலாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த தவறான நண்பர்கள் மூலமாக போய் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ், ஏன்னா நார்மலாகவே ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது, நம்ம உடம்பு மேலே அக்கறை அதிகமாகவே இருக்கும். இந்த உடம்பை பாதுகாத்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அதனால இந்த போதைப்பொருள் பழக்க வழக்கத்தில் குடிக்கிறது, தம்மடிக்கிறது, மற்ற பொருட்கள் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உடனே ஏன் ட்ரங்க்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவன் எவனுமே பண்ண மாட்டானா, ட்ரக் அடிக்டாக இல்லையா, இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணலையா, சிகரெட்டு குடிக்கலையான்னு கேட்டால் இருக்கிறாங்க. ஸோ சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொன்னால் அப்படி கேட்டால் என்ன, டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் யாருமே தம் அடிக்கலை, சிகரெட் அடிக்கலான்னு கேட்டால் என்ன, எல்லாத்துலேயுமே நல்லவங்க இருக்காங்க, எல்லாத்துலேயும் கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் போனால் அதுக்கான சான்சஸ் கம்மி, போதைப்பொருள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு இருக்கணும். அந்த ஒரு வெறி இருக்குது, அந்த லட்சியத்தை அடையணுன்ற வெறி இருக்கும்போது அதுக்கு இடையூறாக இருக்குது முக்கால்வாசி மெயின் ப்ராப்ளம் இந்த போதைப்பொருள். அதனால் அவன் எடுக்க மாட்டான், அவன் மைண்ட் அதுக்கு போகாது. ஏன்னா எதில் அவனுக்கு கவனமாக இருக்கணும் இல்லையா, அவன் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணுன்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இருக்கும். அப்போ அதுக்கான வேலை இந்த போதைப்பொருள்லேருந்து அவன் விலகி தான் இருப்பான். ஸோ இந்த விளையாட்டில் வந்துட்டு சாதிக்கணுங்கிற வெறி இருக்கக்கூடியவன் என்றைக்குமே போதைப் பொருளை தேட மாட்டான். அப்போ அதனால தான் இப்போ சின்ன வயசுலேருந்தே பசங்களை இப்போ ஒரு விளையாட்டில் இன்வால்வ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு படிப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு அறிவை வளர்க்குதோ அந்த அளவுக்கு விளையாட்டு வந்து அதில் வாழ்க்கையை வெல்லக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கும். அது வந்து பேசிக்காக எங்கேருந்து வருதுன்னா தன்னொழுக்கம், ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, நம்முடைய எய்ம் என்னன்ற ஒரு ஃபோக்கஸ், ஒரு தெளிவான இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அது வந்து விளையாட்டுனால மட்டுமே சாத்தியம். விளையாட்டுனால நீ படிக்கவே செய்யாதுங்க விளையாட போங்க அப்படின்னு சொல்ல, படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகி அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா படிப்பு எந்த அளவு அறிவை வளர்க்குதோ அந்த அளவுக்கு விளையாட்டு வாழ்க்கையை வளர்க்கும். அது முடிவாக இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிரவுண்டில் வேர்வை சிந்தரக்கூடிய ஒருத்தன், கிரவுண்டில் வேர்வை சிந்தி உழைக்கிற ஒருத்தன், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி விளையாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுற ஒருத்தன் என்றைக்குமே போதைப் பொருளை தேடி போக மாட்டான். இதுதான் என்னோட இது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுகளை வச்சு மட்டும்தான் எதுவுமே சொல்லுவேன். அதனால் சொல்கிறேன், விளையாட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மக்கள், எளிமையாக உள்ள யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த போதைப் பொருள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால ஏதாவது ஒரு கேமை எடுத்து நல்லா விளையாடி ஃபோக்கஸ் மைண்டாக விளையாடி அதில் அச்சீவ் பண்ணுங்கள். அதில் உனக்கு படிப்பில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். வேலைகள் வாய்ப்பாக இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கட்டும், தெளிவான சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாமே அதிலேருந்து கிடைக்கும். அதனால் எல்லோரும் ஒரு விளையாட்டு எடுத்து விளையாடுங்க. விளையாட்டு ரொம்ப நல்லது. யாரும் விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. பிடி பீரியடை குவிட் பண்ணாதீங்க. நல்லபடியாக விளையாடுங்க. நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க. எல்லோரும் நம்ம உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு, போதைப் பொருள்லேருந்து நாமளும் விலகி இருந்து மற்றவங்களையும் போதைக்குள்ளே போகாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை, வளமான தமிழ்நாட்டை நம்ம கட்டமைக்கணும். அதுக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.